அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியான இமேஜ், அதாவது நீங்கள் எதாவது வீடியோ மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலரில், அதுவும் கொஞ்சம் ஷேடோவாக எப்படி மேக் பண்ணுறதா இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரப்போகிறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பட்டிங் எடிட்டர்ஸ்க்காக தான். அதாவது ஸ்மால் எடிட்டர்ஸ் இப்போ தான் எடிட்டிங்க என்ன அப்படின்னு சொல்லி லைட்டாக கற்றுக்கிட்டு இருக்கேன். அந்த எடிட்டர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதனால் நீங்கள் ஸ்மால் எடிட்டராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோ பிடிச்சா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசு வரீங்க அப்படின்னா என்னோட பேர் வந்து ஹேமந்த். கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கன் கிரியேட் ஆகும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனை போகிறதில்ல. ஸோ இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேக்ரவுண்ட் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு என்ன அப்ளிகேஷன் தேவைப்படும் அப்படின்னா பிக்சல் லேப் அப்படின்ற ஒரு அந்த அப்ளிகேஷன் தான் நமக்கு வந்து தேவைப்படும். அந்த அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த பிக்சல் ஆப் அப்ளிகேஷன் வந்து நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் இப்போ வந்து கேன்சல் கொடுத்துக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து தேவை கிடையாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிட் வந்து கொடுத்துருங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பேக்ரவுண்டு தான் கொடுக்க போகிறோம். அதனால என்ன பண்ணணும்னா இந்த தேர்ட் ஆப்ஷன், அதாவது 1 2 ஃபோர்த் ஆப்ஷன், அதாவது லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது லேயர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கலர் ஆப்ஷன் வந்து வரும். அந்த கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அது வந்து கிராண்டியன்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் வந்து இருக்கும். அதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு கலர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒயிட் கலர் வந்து வரும். அந்த ஒயிட் கலர் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எப்படி அதை வந்து கொண்டு வரதுன்னா இந்த நடுவில் எக்ஸகனல் ஷேப்பில் ஒன்று வந்து இருக்கும். அது என்னமோ ஒரு ஷேப், அதை விட்டுருங்க. ஷேப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இதில் வந்து ஸ்கொயராக ஷேப் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுன்னா மேலே இருக்க அந்த கட்டமாக, அதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து கீழே வரைக்கும் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இதையும் மேலே வரைக்கும் ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இந்த யூ மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை வந்து லைட்டாக ரைட் சைடு அல்லது லெஃப்ட் சைடாக கொண்டு வந்து பாருங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கரெக்டாக சென்டர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். இந்த மாதிரி ரெட் கலரில் வந்துச்சு, அதாவது இந்த ரெட் கலரில் ஒரு ப்ளஸ் வந்து வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை விட்டுருங்க, அப்படியே சென்டரில் இருக்கட்டும். இப்போ வந்து டிக் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இடத்துல தான் நீங்கள் வந்து நல்லா கவனிக்கணும். அது வந்து இப்போ செலக்ட் ஆகிருக்கு. அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஷேடோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எனேபிள் கேட்கும். அதில் வந்து நீங்கள் வந்து எனேபிள் வந்து கொடுத்துக்கோங்க. பிளர் ரேடியஸ் வந்து இருக்கும். கீழே வந்து ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா பிளர் ரேடியஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோக்கான ஒரு பிளர் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். வீடியோ பிளர் எஃபெக்ட் இல்லை, அந்த பேக்ரவுண்டில் ஒரு ஷேடோவாக அவங்க வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து அதை வந்து டிக் மார்க் கொடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அது வந்து டிக் மார்க் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த யூ மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதே ஆஃப் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதே ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ரிவியூ வந்து பாருங்கள். இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணி, அதாவது அந்த ஷேப் வந்து கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக் வந்து நம்ம இப்போ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரோக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோக் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரோக் வித் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக வந்து கிடைக்கும். வீடியோவோட சைஸ் வந்து லென்த்தாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இதை வந்து கொஞ்சம் வந்து இப்படி இது பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒயிட் கலர் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த வீடியோக்கு பின்னாடி பிளாக் கலரில் ஷேடோ எஃபெக்ட் வந்து கிடச்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் கிரியேட் ஆகும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Until this is signing off with Alfa Tech Tamil.